வணக்கம் நண்பர்களே. இன்னும் என்ன ஞாபகம் வச்சுன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமன் கவிலான்ற விளாக்ல இது நாள் 1. ஆனால் இந்த விளாக் வீடியோ எடுத்து 2-3 வாரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இதோ இவனை வெட்டி தான் இன்னைக்கு கறி குழம்பா மாற்ற போகிறோம். அப்புறம் என்னோட புது மண்டை வெட்டை வச்சு கொஞ்சம் சும்மா ஃப்ளெக்ஸ் பண்ணியிருந்தேன். எல்லாரும் ஃபேமிலியா போய் அந்த கோழியை வெட்டுறோன்றதால வீட்டிலே இவனை தனியா வெட்டு போறோம். அவனும் அவனோட பாஷையில யாரை நம்புறது தெரியல தாசனான்னு சொல்லணும் தான். நாங்க எப்பவும் வேலூர்ல இருக்க பச்சையம்மன் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் ரெகுலரா ஒரே ஒரு ஆட்டோக்காரரை தான் கூப்பிடுவோம். அவரே தான் திரும்பவும் இந்த டைமும் கூப்பிட்டுன்னு போனது. போற வழியில ஃபுல்லா மஜாவா ஒரு 4-5 வண்டி கிட்ட ஸ்போர்ட்ஸ் பைக் தான் போச்சு. சரியான சத்தம். அதுல ஹயபூசா போச்சு, அப்புறம் ஹிமாலயா எக்ஸ்பிரஸ் அதெல்லாம் கூட போச்சு. நான் அதை வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் நீ ஏன்டா இத்தனை நாளா வீடியோ போடாம திடீர்னு வந்து வீடியோ போடுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் சோம்பேறித்தனம் தான். அதோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சோம்பேறித்தனம் தான். அப்புறம் வயசு ஏன்டா இப்படி இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, தொண்டையில கொஞ்சம் கிச் கிச் தான். நாங்க அந்த ஸ்பாட்ல போய் சேர்ந்த உடனே இன்னும் சென்னையில இருந்து எங்க சித்தி, சித்தப்பா, மாமா, மாமி, தம்பி, தங்கச்சி எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்புறம் என்னையும் என் தம்பியையும் போயிட்டு விறகு எடுத்துன்னு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. ஆனா நாங்க விறகு எடுக்கிறதுக்கு பதிலா கிணத்துல கல் எடுத்து போட்டுருந்தோம். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துல இன்னொரு வழி இருந்துச்சு. அங்க போய் பார்த்த உடனே நாங்க அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அங்க போன உடனேவே நான் தான் உங்க பேர் கடில்ஸ் அப்படின்ற டைலாக் தானா வந்துருது. எங்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க எல்லாம் பொங்கல் வச்சுக்கும் போது நாங்க பக்கத்துல இருக்கிற பந்தல்ல போயிட்டு சேரை போட்டு உக்காந்துக்குன்னு நாங்க என்னோட அண்ணன் வந்து பாண்டிச்சேரியில இருக்கிறான், அவனுக்கு பிராங்க் கால் பண்ணின்னு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரத்துல கறி குழம்பா ஆக போறவன கூட விடாம ரொம்ப தொல்லை பண்ணியிருந்தான் எங்க மாமா பையன். கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்ற பிஜிஎம் போட்டு நாங்க எல்லாரும் உட்காந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கன்றது நானு, என் தம்பி, தங்கச்சி, எங்க மாமா பசங்க எல்லாம் கிடையாது. நாங்களாம் உட்காந்து மொபைல் தான் பார்த்துட்டு இருந்தோம், ஒத்துக்கிறேன். அப்புறம் தர்பூசணியை பங்கு பிரிச்சுருந்தாங்க. எல்லாரும் சாப்பிடும் போது என் தங்கச்சி வந்து தர்பூசணி நட்சத்திரத்தோட கீமோ போட்டுன்னு இருந்தாங்க. அப்புறம் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ஏர்நத்தி கேமரா ஆங்கில வச்சு காட்டுன்னு இருந்தேன். இதெல்லாம் போஸ்ட் பண்ணலாமான்னு இன்னும் கேட்கல. வீடியோ போட்டதுக்கு அப்புறம் பார்க்கலாம் என்ன ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னோட தம்பி. ஏதோ இவன் வந்து என் மாமா பையன். இவன் லைட்டா மண்டை கொள்ளறானோ அதுதான். இது வந்து என் தங்கச்சி. கொஞ்சம் ஏஸ்தட்டிக்கா முகத்தெல்லாம் மறைச்சுதான் இருப்பாங்க எப்பவுமே. அவங்களுக்கு கேமரா பத்தெல்லாம் பயம் கிடையாது. நான் எடுக்கிற ஸ்னாப் வச்சுதான் அவங்களுக்கு பயம். இன்னும் சில பேர்லாம் வீடியோ எடுத்தேன், ஆனால் அவங்களெல்லாம் காட்ட முடியாது. அப்புறம் எல்லாருக்கிட்டையும் பாய் பாய் சொல்லுன்னு இருக்கும்போது எங்கள் சித்தி கிட்ட போய் கையை கொடுத்தா ஹாப்பி பர்த்டே மை சன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் என் தங்கச்சி, அப்புறம் என் தம்பி, அப்புறம் எங்கள் மாமா எல்லாருக்கிட்டையும் பாய் பாய் சொல்லிட்டு கையை கொடுத்துட்டு அப்படியே ஆட்டோவை பிடிக்கிறதுக்கு போயிட்டேன். அங்கே கறி குழம்பும் சாதத்தையும் தான் எல்லாரும் சாப்பிட்டோம், என்னை தவிர்த்து. ஏன்னா எனக்கு ஃபுட் பாய்சன். வீட்டுக்கு வந்தோடனே கொமட்டி தள்ளிடுச்சு. அதுக்கு அடுத்த நாள் எழவே முடியலை. ஆனால் அது மட்டும் நடக்கலன்னா நான் அன்னைக்கே வீடியோலாம் எடிட் பண்ணி போட்டு இருப்பேன். ஏன்னா நான் அந்த அளவு மோட்டிவேஷனால அன்னைக்கு இருந்தது. இந்த மாதிரிலாம் சீரியஸாக பேசுவேன், ஆனால் அதெல்லாம் சும்மா கொஞ்சம் ஃபன்னுக்கு தான்.